வணக்கம் வீவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பவினா 655. இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா பில்டர் பேஸ் அப்படிங்கிற கேம் பிளே தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கேம் பிளே நான் ஆல்ரெடி விளாண்டேன். பாருங்க நான் எப்படி கட்டி வச்சுருக்கேன்னு. டிஃபென்சர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரி, நம்ம எவ்வளோ வேவ் போயிருக்கோம் நம்மளுக்கே தெரியல. சரி வாங்க நம்ம பார்க்கலாம். அதுக்கு மேலே இந்த பெயிண்ட் உங்களுக்கு கேம் பாஸில் தருவாங்க. ஆனால் நான் ரோப்ளாக்ஸ் கொடுத்து தான் வாங்கினேன். அதாவது ஒரு ஆப், அதாவது வின்சோங்கிற ஒரு ஆப் மூலியமாக தான் நான் ரோப்ளாக்ஸ் எடுத்தேன். சரி நம்ம ஏதாச்சும் வாங்கலாம். டபுள் டேலண்ட், அதாவது இதுவும் நல்லது தான், நான் வாங்கிக்கிறேன். பாருங்க நம்மள்ட்ட நிறையா இருக்குது. என்னடா இது வேறு வந்துடும். நம்மள்ட்ட நிறையா இருக்குது டபுள் டேலண்ட் 3 தான் இருக்குது. சரி நீங்கள் இது எங்கே வைக்கலாம்? பார்க்க லுக்காக இருக்கணும். சமமாக இங்கே வச்சிடலாம். இங்கே ஒன்று கரெக்டாக இங்கே ஒன்று மேலே ஒன்று வச்சிடலாம். லுக்காக இருக்குது. சரி வாங்க நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ ஃபைட் போட்டு பார்க்கலாம். எவ்வளவு ரைஸ் நம்ம இப்போ 26 வந்திருக்கோம். அடிங்கடா இவ்வளோ பெருசாக கட்டி நம்ம 26 வரைக்கும் தான் போயிருக்கோம். ஏன்னா கட்ட மட்டும் தான் செஞ்சுருக்கேன் தவிர்த்து இதெல்லாம் வாங்க நம்மளுக்கு எக்கோ கிரியேட்டர் 2 வாங்கி வச்சிடலாம். வந்துட்டு நிறைய காசு அதாவது நான் கிரைண்டிங் பண்ணேன் நிறைய காசாக தான். எக்கோ கிரியேட்டர் ஓப்பன் ஆகுதுன்னா எவ்வளோ நிமிட்ஸ் இருக்கு? அதே 1 hour சால்ட்டே. அவ்வளோ நேரம் இந்த வீடியோ வருமானு கூட எனக்கு தெரியாது. நிறைய சரி வாங்க. ஏலியன் பாஸ்லாம் வரானுங்க பாருங்க. ஒரு டீமேஜ் கூட உடச்சானுங்க அப்படின்னு சொல்ல முடியல. நான் அப்போ கூட பார்த்தேன், போன வீடியோவில் நான் போட்டிருப்பேன் பார்த்துருக்கீங்களா? அதாவது 15th வேவ்னால தாண்ட முடியல. போன வேவில் என்னால் 15th வேவ் தாண்டவே முடியல. ஆனால் இப்போ 14th வேவ் வந்துட்டேன். இன்னும் 10 வேவ் போனால் போதும். 15th வேவில் ஏலியன் பாஸாட்ட ஒருத்தர் வந்தார் கைஸ். மேலே பறந்துட்டே அட்டாக் பண்ணால் இங்கே பாருங்க நம்ம டிஃபென்சரில் எவ்வளோ ஃப்ளேம் த்ரோவர் இருக்குது. இதெல்லாம் நான் சாப்டர் 2லேயும் வாங்கல, சாப்டர் 3லேயும் வாங்கல. எனக்கு எப்படி கிடச்சிச்சுன்னா, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதை இங்கே ஒரு இருக்குங்க கைஸ். நீங்கள் சாக்லேட் கேட்பாங்க. இப்போ என்கிட்ட உங்களுக்கு வாங்கி காட்ட முடியல, ஏன்னா என்கிட்ட 61 சாக்லேட் தான் இருக்குது. எப்படி இந்த சாக்லேட் வரும்னா, ஒரு ஈவெண்ட் போடுவாங்க கைஸ். 13 நிமிட்ஸுக்கு ஒரு ஈவெண்ட்டு. அந்த ஈவெண்ட்டில் ஒரு ஜீப்ராவாட்டு ஒன்று வரும். இப்போ சின்ன குழந்தைங்களாம் அடித்தா சாக்லேட் கொடுக்கல, அது மாதிரி ஒன்று வரும் கைஸ். அது நீங்கள் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு நிறைய சாக்லேட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரி நம்ம சும்மா ஒரு ஏஃப்கே போடுவோம். நம்மளால் எவ்வளோ வேவ்ஸ் தாண்ட முடியுதுன்னு. என்னடா தானாக வெடிச்சிட்ருக்கான் கைஸ். ஏலியன் மேலே பட்டாலே விட்டாங்கிறான் கைஸ். 15th நெருங்க போகிறோம். 47 48 கமான் கைஸ். நம்மளும் அடிப்பு ஹெல்ப்பாக இருக்கும். கமான் 49 1v கமான் 1v அடிடா. போன விடையில் என்னால் இதுதான் தாண்ட முடியல. இப்போ தாண்டிட்டோம். பின்னாடி ஒரு டேமேஜ் ஆகல கைஸ். சரி முன்னாடி பார்க்கலான்னு போய் பார்த்தி போல டேமேஜ். ஸ்கெலிட்டன், இப்போ நம்மளுக்கு ஸ்கெலிட்டன் வந்துருக்கானுங்க கைஸ். ஒரு நிமிஷம் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாப்டர் 2க்கு போய் காட்டிடுறேன். அவ்வளோ கைஸ், இதாங்க சாப்டர் 2. எதுக்கு நான் வந்தேன்னா, சாப்டர் 2ல் பாருங்களேன் இவன் எப்படி கட்டி வச்சிருக்கான் பாருங்களேன். ஆனால் எங்கே கிடைக்கும்னு கூட நம்மளுக்கு தெரியாது. எப்படி கட்டினானுங்கன்னு எனக்கே தெரியும். പക്ഷേ ப்ளூ கலர் கன் தான். நான் இல்லைங்க, நான் போய்ட்டு ஷாப்பில் பார்த்துட்டு வரேன். நீங்கள் ப்ளூ கலர் ஒன்று அது இங்கே இல்லை கைஸ். ப்ளீஸ் நான் ஒன்று பண்ணலான்ட்டு இருக்கேன். நம்ம இந்த மிஷினுக்குன்னே வாங்க.
உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன். நம்ம மெட்டல் பிளாக் ஆர்டருக்கு வாங்கிப்போம். பட் எல்லா கிளாஸ்க்கும் பிளாக்கை வாங்கி பட் மேக்மா பிளாக் கைஸ். இப்போ நம்ம எல்லா கிளாஸ்க்கும் பேகை வாங்கியாச்சு. சரி வாங்க நம்ம கிளியர் பண்ணிவிட்டு கட்டலாம். அவ்வளோதாங்க, கிளியர் பண்ணியாச்சு. எப்படி கட்ட போகிறேன்னா இங்கே இருக்கான் பாருங்க, இங்கே கட்டியிருக்கான் பார்த்தீங்களா? இதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு ஒர்க் ஆச்சுன்னா வைக்கலாம், அதுக்கப்புறம் போயிடலாம். சரி கைஸ், தான் நம்ம பிளாட்டு. ஃபஸ்ட் நம்ம மிஷின் கன்ஸ் வச்சிடலாம். மிஷின் கன்ஸை பேக் சைட்லேருந்து வைக்கலாம். அவன் வந்து எப்படி வச்சுருக்கான் இல்லைங்க, பார்த்துட்டு வந்துடுறேன். 1 2 3 புரிஞ்சிச்சு. அவன் லேயராக அடிக்கிருக்கான். இப்போ தான் எனக்கே புரியுது. நம்ம மிஷின் கன் அடிக்கிடலாம். இப்படி பண்ணிவிட்டு இங்கே 2 லேயர் கைஸ். இப்போ புரியுது அவன் எப்படி பண்ணியிருக்கானு. இது பண்ணிவிட்டு இங்கே ஒரு லேயர் போட்டிருக்கான். இது பண்ணிவிட்டு இங்கே 2 லேயர் போட்டிருக்கான். கன்று பத்தலைன்னா நீங்கள் இந்த கன் பிளாக் போடுறேன் பாருங்கள். கன்று பத்தலைன்னா நீங்கள் இந்த கன் கூட போட்டுக்கலாம். நானே வேறு ஒருத்தரை பார்த்தா செஞ்சிட்ருக்கேன். வேறு ஒருத்தரை பார்த்து இதே மாதிரி அதே மெத்தட் இங்கே ஃபாலோ பண்ணலாம். 1 2 3 ஓகே. 1 2 3லேருந்து 1 அப்படியா, 3லேருந்து 1 2 3 4 4 இது சாடா. அதுக்குள்ளே ஏடா நீங்கள் டபுள் டேரண்ட் போட்டுடலாம் கைஸ். அப்படியே ஒரு 1 2 3 போட்டு இப்படி தானே? கைஸ் அப்படி தான் கைஸ். நம்மள்ட்ட டபுள் டேரண்ட்டு தான் அதிகமாக இருக்குது. இங்கே வந்து நம்மளோட பிளாக்ஸ் போட்டுடலாம். என்ன பிளாக் போடலாம்? இதெல்லாம் வேஸ்ட்டு பிளாக் கைஸ். இந்த சில்வர் பிளாக் போட்டுடலாம். 2 3 4 5 கரெக்டாக 5 பிளாக். இந்த பிளாக் போட்டுடலாம். அடுத்து மேக்மா பிளாக் போட்டுடலாம் கைஸ். இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் பவரானது, அதுதான் இதில் போடுறேன். அதுக்கப்புறம் அவன் எப்படி போட்டிருக்கான், ஃபுல்லாக கன்ஸ் வச்சுட்டான். ஃபுல்லாக கன்ஸ் வச்சிடலாம் நம்ம. அவன் அப்படி தான் வச்சுருக்கான், நம்ம ஃபுல்லாக வச்சிடலாம். அவன் பாதி வச்சுருந்தாலும் நம்ம ஃபுல்லாக வச்சிடலாம் கன்ஸை. ஏன்னா இந்த மாதிரி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி வாங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரைங் பண்ணிடலாங்க கைஸ். நம்ம ஃப்ரெண்டு நம்ம நண்பர் ஜாயின் பண்ணிட்டாரு. எனக்கு பிரச்சனையே இல்லை கைஸ், என்னை பார்த்து கட்டினா கூட. ஏன்னா நானே எடுத்தோன்னே பார்த்து கத்துறேன், புரியுதா? நம்ம எல்லா இடத்துலையும் இந்த டபுள் டேரண்ட்டு தான். ஆனால் அதுதான் நம்மளுக்கு காசு கம்மி. அது மட்டும் இல்லாமல் அதான் ஹெல்ப்பும் பண்ணுது. அவ்வளோதாங்க கைஸ், நம்ம வச்சாச்சு. சரி நம்ம பின்னாடி என்ன மாதிரி வச்சுருக்கான்னு பார்த்து வரலாமா கைஸ்? கைஸ் என்னை கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க கைஸ், ஏன்னா எனக்கு ஸ்பேம் கால் அதிகமாக வந்துடும் கைஸ். அதனால் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. சரி மன்னிச்சிக்கோங்க, நீ மன்னிச்சு விட்ருங்க ப்ளீஸ். நம்ம நண்பர் கேட்குறாரு, கால் மீன் கேட்குறாரு, நம்மளும் போடுவோம். நோனு போட்டுடலாம் கைஸ். நோனு போட்டு எது என்ற வெளியே போகிறேன். நோனு போட்டு நம்ம காட்டாவா பாருங்க. என்ன காய்ச்சுவேன், திருப்பி நான் தான் போடுவேன். நோன் போட்டுடலாம் திருப்பி. நம்ம நோனே போடுவோம். அவன் கால் இப்போ பாருங்களேன், கால் அடிப்பான் பாருங்களேன். எனக்கு தெரியும் நீங்கள் கால் அடிப்பான். அடித்தாலும் அடிப்பாங்க கைஸ். இப்போ நம்ம இங்கே ஒன்று அவள் தான் கைஸ் லுக்காக போட்டாச்சு. வர்ற இடத்துல நீங்கள் அடி வாங்கணும்டா. முன்னாடி வச்சிடலாங்க கைஸ்.
சைடு மட்டும்தாங்க கைஸ் அவனை பார்த்து கட்டுறோம். நம்ம முன்னாடிலாம் கட்டலை. முன்னாடி நம்ம ஷாப்புக்கு போய் அப்பன்ஸா பிளாக் வாங்கலாம். ஆனால் பிளாக் தான் நிறைய தேவை. கைஸ் மேக்மா பிளாக் ஒன்று வந்திருக்கு. மீதி 4 பிளாக் இதை போட்டுடலாம். போதும். கைஸ் இவன் தான் சொன்னேன் இவனை தான் சொன்னேன் இந்த ஈவெண்ட் அடிச்சிங்கன்னா காசு தருவான்னு. இப்போ நம்ம அடிக்க வேண்டாம், ஏன்னா நம்மள்ட்ட காசு இருக்குது அதிகமாகவே. நம்ம பிளாக்லாம் போட்டுடலாம் கைஸ். மேக்மா பிளாக் ஒன்று, இந்த பிளாக் ஒன்று போட்டுடலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இங்கே ஒரு கண்ணு, அப்படியே இங்கே ஒரு கண்ணு லுக்காக இருக்கலாம் கைஸ். அப்போ தான் கைஸ் நம்மளோட பேஸ் நல்லாயிருக்கும் பார்க்க. எங்கடா போன ட்ராகன் ஃப்ளேம் த்ரோவரும் சூப்பர். அது சூப்பராக அடிக்கும் கைஸ். ட்ராகன் ஃப்ளேம் த்ரோவர்லாம் இங்கே நினச்சிடலாம். இங்கெல்லாம் ஸ்பைக்ஸ் வச்சு விட்டுறலாம். ஸ்பைக்ஸ் நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குது? ஸ்பைக்ஸ் 13 ஸ்பைக்ஸ் இருக்குது. இந்த பிளாக்கை தான் உடச்சிட்டு வருவானுங்க, அதனால் வச்சிடலாம் ஸ்பைக்ஸு. இன்னும் 7 ஸ்பைக்ஸ் இருக்குது கைஸ் நம்மள்ட்ட. என்னோட இது எதுக்குள்ளேயே போகுது கைஸ்? லிமிட்டட் எடிஷனுக்குள்ளே போயிருக்கு கைஸ். அவ்வளோதான் போதும். இப்போ நம்மளோட ஆயுதத்தை இறக்கிடலாங்க. அதாவது இதுதான் கைஸ், இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறது. ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒன்று. பிடிச்சதும் இதான். நம்ம இதுக்குள்ளே ஸ்பைக்ஸ் வச்சிடலாம். வரும்போதே அவனுங்க அடி வாங்கணும். 16 கன்ஸ் இருக்குது கைஸ். அதெல்லாம் இதுக்கு பக்கத்தில் வச்சு விட்டுலாம். அவ்வளோதான். 2வது இங்கே ஒன்று தான் வச்சேன். அவ்வளோதான் 4 வச்சுருக்கோம். இங்கே 1 2 3 4 அதில் இன்னும் 7 கன்ஸ் இருக்குது. அதே மாதிரி 1 2 3 4 அவ்வளோதான். பின்னாடி சைடு நம்ம வச்சிடலாம். கமான் பவின். 1 2 இங்கே இருக்கு. ஸ்டப்பை வச்சிட்டேன் தெரியாமல். 3 இப்போ இந்த மிஷின் கன்னெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வச்சிடலாம். டபுள் டேலண்ட். நம்ம ஒரு கண்ணையும் விடக்கூடாது, எல்லா கண்ணையும் வைக்கணும். ஸ்பைக்ஸ் நம்மள்ட்ட 16 இருக்கா? நம்ம நிறைய ஸ்பைக்ஸ் வச்சிடலாம். இது ஒர்க் ஆச்சுன்னா நல்லது தான். அவ்வளோதான். இங்கே வச்சிட்டோம். இங்கே வச்சிடலாம். இங்கே 2. ஸோ இதுக்குள்ளே ஆகணும் போயிடுது. அவ்வளோ பார்த்தீங்களா? கேண்டி குத்துட்டானுங்க. அள்ளி நம்மள்ட்ட 201 கேண்டி குத்துருக்கானுங்க. நம்ம அடிக்கவே தேவையில்ல, ஹேண்ட் அடிப்பாங்க. உங்களுக்கு காட்டிடுறேன் நான். இப்போ இங்கே போயிட்டு பேட்டா செஸ்ட்டும் நான் வாங்கிட்டேங்க. இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சா? ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு சில கடை கொடுப்பானுங்க. பாருங்கள் இந்த ஸ்பைக் கொடுத்துருக்காங்க. ஸ்பைக் நான் முன்னாடி வச்சேன் பார்த்தீங்களா? அதான் 2 ஸ்பைக் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அதாவது 1னா 2 தான். இந்த லேசர் டோர்லாம் வேஸ்ட்டு தான் கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா நம்மள்கிட்ட நிறைய பவரான கன் இருந்துச்சுன்னா வச்சிடலாம். இருக்கா கைஸ்? இங்கே பாருங்க 55 இருக்கு கைஸ். பாடி எவ்வளோ கன்னு! நம்ம ஒரு கன்னை கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம். எல்லா கன்னும் டிஃபென்ஸுக்கு வைக்கலாம் கைஸ். என்ன கைஸ் இப்படி ஆயிடுச்சு? இப்படி திரும்ப நினச்சி கூடிய பார்க்கலடா. ஆயிடுச்சு. நம்ம ஒரு இடத்த ஒரு கன்னை கூட விட்டு வைக்க தேவையில்ல. எல்லா கன்னையும் நம்ம வச்சிடலாம். தெரியா மேலே வச்சுட்டு கைஸ். இன்னொன்று அவ்வளோயும் ஸ்பின் சைடு நம்ம வச்சிடலாம். நம்ம பிளாக்ஸை தாண்டி சில கன்ஸ் அடிக்கும். தான்
அவ்வளோதான் கைஸ். இன்னும் 32 கன்று இருக்கும். நம்ம பாக்ஸ் ஆட்டம் அரௌண்ட் பண்ணிடலாம். இங்கே ஒரு பாக்ஸு, இங்கே 2 பாக்ஸு. இந்த கன்ஸ் எல்லாம் நம்ம இங்கே ஒன்று வச்சிடலாம். இங்கே ஒன்று வச்சிடலாம். போதும் நம்மளுக்கு இது ட்ரை பண்ணலாம். ஆமாங்க நம்மளுக்கு ஒர்க் ஆகுது ப்ரோ. எப்படிடா நீங்கள் அந்த ஏன்னா நம்ம 100 வேவ் இருக்கும். 100 வேவ் ஈஸியாக தாண்டது ப்ளஸ் இந்த ட்ராகன்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா இந்த கேமை நான் ஆஃப்லைனில் விளாண்டுருக்கேன். இந்த ட்ராகன்லாம் உடச்சிட்டு போயிடுவானுங்க அப்படியே. சரி இன்றைக்கி நம்ம இந்த ட்ராகனை தாண்டுறோமா இல்லையான்னு பார்த்துடலாம். நம்மளால இந்த இடத்த தாண்டியே வர முடியல. பார்த்தீங்களா எதுக்கு நான் அவன் சைடில் வச்சுருக்கான்னு. இங்கே பாருங்க நம்ம நண்பர் எப்படி கட்டிகிட்டு இருக்காருன்னு. ஆனால் நம்ம நண்பர் கட்டவே இல்லை. இப்படி கட்டியிருக்காரு கைஸ். இங்கே இருக்கான் பார்த்தீங்களா, அங்கே இருக்காரு பார்த்தீங்களா, அவர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். இல்லை 2 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட இந்த கேமில் தான் இருக்காங்க. தாண்ட முடியல. ஏங்க நீங்கள் வேறு இந்த ஃபோன் லேக் ஆகுது பார்த்தீங்களா. ஒரு நிமிடம் இருங்க. நான் ஒன்று எப்படி தெரியுமா கைஸ், காசு கிரைண்டிங் பண்ணுங்க நிறையா. நீங்கள் ஸ்பீடு ஏற்றிக்கோங்க. மேலே பார்த்தீங்களா 1x ஸ்பீடுன்னு காட்டுதா, அது தொட்டிங்கன்னா போதுங்க உங்களுக்கு வேகமாக போவான். புரியுதா கைஸ். உங்களால் தாண்டவே முடியல அது. டே கைஸ் இங்கே பாருங்க, நான் சொன்னேன்ல உடச்சு தள்ளிட்டு போயிடுவானுங்க. பார்த்தீங்களா நம்மளும் ஹெல்ப் பண்ணும் உங்கள் அண்ணுங்களுக்கு. கைஸ் ஏன் நான் இந்த பிளாக் போட்டதுன்னா, ஏன்னா நம்ம அந்த எல்லோ பிளாக் இருக்குல்ல அது வேஸ்ட்டு கைஸ். அது ஒரு அடி அடித்தாலும் எல்லாமே நொறுங்கிடும். ஆனால் இந்த பிளாக் அப்படி இல்லை, சட்டு நடிக்கும் இந்த பிளாக் கைஸ். நம்ம இங்கே வச்சாலே வீணாக போகிற கைஸ். இந்த மிஷின் கன்னில் வீணாக போகல, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அடிக்க. கிட்ட வந்தாலே சாப்பிடுவாங்க. யார் கைஸ் இவனுங்க? நம்ம தான் கைஸ், அப்பயும் நம்ம தான். 125th வேலை என்ன வருதுன்னு எனக்கே தெரியாது. நிறைய ஷார்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். 115th வேவில் 125th வேலை நிறையா பேர் வர மாதிரி தான் காட்டியிருப்பானுங்க கைஸ். பின்னாடி வந்தாலும் டிஃபென்ஸ் அவங்கள முடிச்சிருவோம். சரியா லேக் அடிக்குது கைஸ். டேய் கைஸ் நம்மளும் ஹெல்ப் பண்ணலாங்க கன்னுக்கு. டேய் தங்க போயிட்டீங்க. டேய் எனக்கு கண்ட்ரோல்ஸே வரலங்க. சரியா லேக் ஆகுதுங்க, சரியா லேக் ஆகுது கைஸ். ஏண்டா சாம்சங் ஃபோன் இப்படி லேக் ஆகுமாடா. சரியாச்சு லேக் ஆயிடுச்சு. லேக் ஆகக்கூடாது. சார்டா இவன் தடியான வரான், உடச்சிருவானா நம்ம பிளாக். யாடா இவன் ராக்கெட்டையன் எவ்வளோ பிளாக் உடச்சிட்டான் போறீங்களா. உள்ள நெருங்க முடியல இதோட டை ஆயிட்டேன். ஏன்னா நம்ம டிஃபென்ஸ் அப்படி. சரி நம்ம இதோட இந்த பார்ட் 1 ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பார்ட் 2 113th வேவ்லேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். சரி பாய்.